இன்னைக்கு டிஃபனுக்கு காலேஜுக்கு என்ன சமையல்னு பார்ப்போமா. இன்னைக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு வெறும் சாப்பாடு. எப்பயுமே எனக்கு ரசம் தான் பிடிக்குமா, அதனால ரசத்தோட வெறும் சாப்பாடும் ரசமும் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன். குழம்பும் வச்சுருக்கோம். ஏதோ போட்ட ஒரு குழம்பு, தட்டைப்பயிறு கத்திரிக்காய் போட்ட கிடைஞ்ச குழம்பு, ரசம். அப்புறம் டிஃபனுக்கு முட்டை 4 கீறி போட்டு முட்டை சாப்பாடு. அது எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க. ஏதாச்சும் ரெசிபி வேணா கேளுங்க. காலேஜ் வேறு டைம் ஆயிடுச்சு. எக் ரைஸ் எங்கள் வீட்டில் டிஃபனுக்கு. காலையில் சாப்பிட்றதுக்கு முட்டை. அப்புறம் மதியம் காலையில் சாப்பிட்ற ரசம் சாப்பாடு, தட்டைப்பயிறு குழம்பு, தட்டைப்பயிறு கத்திரிக்காயெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி கடைஞ்சி குழம்பு போட்டுருவோமா சாப்பாடு டிஃபனுக்கு. காலேஜ் வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் வீட்டில் விதமான முட்டை சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை கீரி போட்டு முட்டை சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க யார் யார் வீட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க டிஃபனுக்கு. எப்பாச்சு என்ன சரியா ஒரு அவங்களே வர வேண்டியது. காலேஜ் வர டைம் ஆயிடுச்சு, போகணும். சாப்பிட்டுட்டு போகணும். காலையில் அப்புறம் சாயந்தரம் உங்களை பார்க்குற உறவுகளே. 2 மணிக்கு வந்துடுவேன். வீடியோ போகிறதுக்கு சாயந்தரம் 3 ஆயிடுது. எனக்கும் டைம் ஆயிடுச்சு. உன்னை சாப்பிட்டுட்டு உன்னை காலேஜ் கிளம்புனேன்னா சரியாக இருக்கும் உறவுகளே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி காலையில் காலேஜுக்கு டிஃபனுக்கு முட்டை ரைஸ் உடச்சூற்றி மஞ்சளை மஞ்சள் முழுசாக போட்டு முட்டையை 4 கீறி போடுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி இதுதான் செய்வாங்க. எப்பாச்சும் கேட்டுனா இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. காலேஜுக்கு போய் சாப்பிட்ணும். காலேஜ் வர டைம் ஆயிடுச்சு மக்களே. பாய் உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தர்ஷினியோட யூடியூப் சேனல்